தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே இந்த வேத வசனங்கள் மூலமாக திருப்தியாக்கி நடத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 146 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 146 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீத புத்தகத்திலேயே கடைசி 5 சங்கீதங்கள், அதாவது இந்த 146 சங்கீதத்திலிருந்து 150 சங்கீதம் வரைக்கும் கடைசி 5 சங்கீதங்கள் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இதை அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால், இந்த 5 சங்கீதங்களும், கடைசி 5 சங்கீதங்களும் அல்லேலூயா என்று ஆரம்பித்து அல்லேலூயா என்று முடிகிறது. ஒருவேளை 147 கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பழைய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லேலூயா என்று ஆரம்பித்து அல்லேலூயா என்று முடிகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 5 சங்கீதங்களும் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 146 சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் எதை முக்கியப்படுத்துகிறார் என்றால், இந்த கடைசி 5 சங்கீதங்களும் ஆண்டவரை துதிப்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் எதை முக்கியப்படுத்துகிறார் என்றால், வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை குறித்து, வாழ்க்கை என்பது என்ன? எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிறது. ஆனால் உண்மையாக வாழ்க்கை என்றால் என்ன, லைஃப், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 146 சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். வாழ்க்கை, நான் உயிரோடு இருக்கிறது, இந்த உலகத்திலே நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அந்த வாழ்க்கை என்றால் என்ன என்றால் ஆண்டவரை துதிப்பது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வாழ்க்கைனா என்னப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன், அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும். வாழ்க்கைனா என்ன? ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை துதிப்பது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 25 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15 17 25 17 25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. இந்த தேவாதி தேவன் என்ன செய்கிறார் என்றால், எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அவர்தான் கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த உயிரோடு இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்தான் ஜீவனை கொடுக்கிறார். இந்த ஜீவன்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும், ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 150 சங்கீதத்தினுடைய 6 வசனம். 150 சங்கீதத்தினுடைய 6 வசனம், சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், வாழ்க்கை என்றால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்பது ஆண்டவரை துதிப்பது அல்லது ஆண்டவரை உயர்த்துவது. 104 சங்கீதத்தினுடைய 33 வசனத்தை வாசிக்கலாம். 104 சங்கீதத்தினுடைய 33 வசனம். நான் உயிரோடு
நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரை நான் துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கிறேன். வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன? நான் ஜீவனோடு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஆண்டவரை துதிப்பது. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்களை குறித்து நீங்க உயிரோடு இருக்கிறீர்களே, நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம், அதை குறித்து ஆண்டவர், இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஆண்டவரை துதிப்பது. ஆண்டவரை துதிப்பது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 5:20. எபேசியர் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. என்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன? என் வாழ்க்கை என்பது ஆண்டவரை துதிப்பது. நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்கு நான் அதனுடைய அர்த்தம், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் எதற்காக? ஆண்டவரை துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3லிருந்து 5 வசனங்களை வாசிக்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். இந்த இடத்துல இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாழ்க்கை என்பது என்ன? ஆண்டவரை நம்புவது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்துல, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்துல, அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். ஒரு நாள் இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறப்பு என்று ஒன்று உண்டானால் மரணம் என்று ஒன்று உண்டு. இந்த வாழ்க்கை, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டிருக்கிறதான இந்த வாழ்க்கை, கிரேடில் டு காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டிலுக்கும் கடைசியா வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெட்டிக்கும் நடுவுல இருக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நம்புவது. ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவரை துதிப்பது, இரண்டாவதாக ஆண்டவரை நம்புவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்பது ஆண்டவரை நம்புவது. சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டதிலே விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே
நலம். இந்த வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில என்னுடைய ஆவி ஒரு நாள் பிரியும். நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த உயிரோடு இருக்கிற நாள்ல ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில வாழ்க்கை என்பது என்னவென்றால் ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் அது. எல்லாம் சொல்லுவாங்க நம்பிக்கை தான். யாரங்க நம்புறது அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நம்புவது. ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், வாழ்க்கைனா என்னப்பா? வாழ்க்கை என்பது நான் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் அந்த பாதைகளிலே நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? மனுஷரை நாம் நம்புகிறோம். பல நேரங்களிலே வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையில ஆண்டவரை நம்புவதுதான் சிறந்தது. ஹல்லேலூயா. மனுஷர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, செய்யறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. சூழ்நிலை மாறிடும். கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யணும் தாங்க, அவங்களோட உண்மையான நோக்கமே உதவி செய்யணும் தான். ஆனா சூழ்நிலை அவங்களால உதவி செய்ய முடியாம போயிடுது. ஆனா ஆண்டவரை நாம் நம்பும் போது கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். வாழ்க்கை என்பது ஆண்டவரை நம்புவது. அடுத்தபடியாக வாசிக்கலாம், 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். போதும். இங்கே வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியிலே 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமேயானால், வாழ்க்கை என்பது என்ன என்பதென்றால் ஆண்டவரை நேசிப்பது. ஆண்டவரை நேசிப்பது. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், நேசிக்கிறார். வாழ்க்கை என்பது ஆண்டவரை நேசிப்பது. ஏன்பா நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். 9ஆம் வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். இப்ப நம்ம வாசித்தோமே இந்த காரியம் எல்லாம் சாதாரணமா என்ன பண்ண முடியும்? செய்ய எது இருந்தா தான் செய்ய முடியும்? அன்பு, நேசம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒடுக்கப்பட்டு இருக்கிற மனுஷனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றால், இங்க சொல்லப்பட்டிருக்கு, பசியா இருக்கிறதான மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? அன்பு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நான் நேசிக்கிறேன்ப்பா. நான் இதெல்லாம் ஏன் செய்யறேன், எல்லாருக்கும் ஏன் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நான் நேசிக்கிறேன். நான் மக்களை என்ன பண்றேன்? என்னுடைய ஜனங்களை நான் நேசிக்கிறேன், அவர்களை நான் விடுதலையாக்குகிறேன், அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன், அவர்களை நான் திருப்தியாக்குகிறேன். நான் ஜனங்களை, என் ஜனங்களை நான் நேசிக்கிறேன். வாழ்க்கை என்பது என்னன்னா, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த வாழ்க்கையில அவருடைய நேசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உயிரோடு இருக்கும் அளவும் 4ஆம் வசனத்துல அவனுடைய ஆவி பிரியும். இந்த பிறந்து அவன் மரிக்கிற வரைக்கும், பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை என்பது என்னவென்றால் ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை நம்புவது,
ஆண்டவரை நேசிப்பது. ஹalleluya. இந்த வாழ்க்கையில நான் ஏன் ஆண்டவரை நேசிக்கணும்னு சொன்னா, அவர் தாங்க எனக்கு எல்லாமே என்ன பண்றாரு, செய்றாரு. திக்கற்ற பிள்ளைகளை அவர் ஆதரிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இதெல்லாம் அன்பு இல்லைன்னா, ஸ்நேகம் இல்லைன்னா நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நேசிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை என்பது என்னவென்றால் ஆண்டவரை நான் நேசிக்க வேண்டும். கடைசியாக வாசிக்கலாம் 10ஆம் வசனம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ 10ஆம் வசனத்துல எதை குறித்து சொல்லுது அப்படின்னு சொன்னா, மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. இப்ப ஆண்டவரை நம்ம நேசிக்கணும். முதல்ல ஆண்டவரை துதிக்க வேண்டும், அடுத்தது ஆண்டவரை நம்ப வேண்டும், அடுத்தது ஆண்டவரை நேசிக்க. ஒரு வசனத்தை வாசிக்கல, எபேசியர் 5:25. எபேசியர் 5. உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அன்பு கூர்ந்தார். என்னுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவரை நேசிப்பது. ஏன்பா நான் ஆண்டவரை நேசிக்கணும்னா, அவர் என் மேல அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். தேவன் என் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் அந்த தேவன் அன்பா இருக்கிறார். அவர் எல்லாரையும் ஆதரிக்கிறார், காப்பாற்றுகிறார், திருப்தியாக்குகிறார், இதெல்லாம் செய்யறாரு. எதனால அப்படின்னு சொன்னா, தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் அன்புள்ள ஒரு தேவன். வாழ்க்கை என்பது நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இப்ப இந்த வாழ்க்கையில ஆண்டவரெல்லாம் நேசிக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. அதற்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கையை தான் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வரும், அன்றைக்கு சதா காலமும் அரசாளுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரோடு ஆட்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை இதோடு முடிகிறது அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசுவானவர் மரித்து திரும்பவும் அவர் உயிர் தெழுந்தது போல ஒரு நாள் வரும், அன்றைக்கு மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக நாம் எல்லாம் மறுரூபம் ஆகும். அப்படி மறுரூபமாகி மரித்தவர்களாம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாம் எழுந்து என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கும். அதற்கு பிற்பாடு 1000 வருடம் அரசாட்சி நடக்கும். அந்த அரசாட்சியில நம்ம எல்லாரும் அரசாளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெயின், அரசாளுவோம், ஆட்சி பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். எல்லாம் சொல்லலாமா? ஆளுகை செய்வோம். நமக்கு எல்லாருக்கும் மற்றவங்களை ஆளுகை செய்யணும்னா ரொம்ப, ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. நம்ம 1000 வருடம் ஆண்டவரோடு கூட இருந்து நம்ம எல்லாரும் ஆட்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு வாழ்கிறது இந்த உலகத்தோடு முடிகிற காரியம் அல்ல.
நாம் ஆண்டவரோடு நித்தியமாக வாழுவோம். அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் எல்லாம் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை என்பது என்னவென்றால் நான் ஆளுகை செய்வேன். பாருங்க, அங்க 1000 வருஷ அரசாட்சியில ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில நம்ம சில காரியத்தை என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். இங்க ஆளுகை செய்யலன்னா அங்க ஆளுகை செய்ய முடியாது. அப்ப இங்க எதை ஆளுகை செய்யணும் அப்படின்னா, எதை ஆளுகை செய்யணும்? பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். பாவம் நம்மை மேற்கொள்ள வரும். பாவம் நமக்கு எதிராக வரும். இந்த பாவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு பாவத்தை நாம் ஆளுகை செய்யும் போது ஒரு நாள் வரும், அந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே முடிவடையும். ஆனால் இந்த உலகத்துல முடிஞ்சதோடு முடிஞ்சது இல்லைங்க. திரும்பவுமாக எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அது ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை. அந்த ஆண்டவரோடு சேர்ந்து நான் ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பதுனா என்னப்பா? வாழ்க்கை என்பது ஆண்டவரை துதிப்பது. வாழ்க்கை என்பது ஆண்டவரை நம்புவது. வாழ்க்கை என்பது ஆண்டவரை நேசிப்பது, ஆண்டவர் மேல் அன்பாயிருப்பது. அது மட்டும் இல்லைங்க. வாழ்க்கை என்பது ஆண்டவரை ஆளுகை செய்வது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஆளுகை செய்வது. வாசிக்கலாம் ஒரு வசனங்களை, 2 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 15:18. யாத்திராகமத்தின் புத்தகம் 15:18. கர்த்தர் சதா காலமும் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். இந்த உலகத்தோடு முடிகிறது அல்ல வாழ்க்கை. மேல நம்ம வாசித்தோம் 2ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் உயிரோடு இருக்கிறோம். அடுத்தது அவனுடைய ஆவி பிரியும். ஆனா அதோடு முடிகிறது அல்ல வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்பது நித்தியமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சங்கீதம் 93:1. 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு நிலை பெற்றிருக்கும் உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். அவருடைய ராஜ்யம், அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன். அவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் அழிவில்லாதது, முடிவில்லாதது. அந்த ராஜ்யத்திலே நான் ஆண்டவரோடு இருந்து என்ன செய்வேன்? ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நான் இருந்து ஆளுகை நான் செய்வேன். அப்படி நான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நான் ஆளுகை செய்யணும் வாழ்கிறதான நாட்கள்ல. அதை ஆளுகை செய்யாம இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பிற்பாடு நம்மால் ஆளுகை செய்ய முடியாது. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த பாவத்தை நாம் ஆண்டு கொள்ளும் போது மட்டுமே அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மகிமையிலே ஆளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நான் பாவத்தை ஆளுகை செய்ய மாட்டேன்பா. பாவம் நம்மை மேற்கொள்ள வரும். இந்த பாவமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படி மேற்கொள்ளும் போது தான் அதை நம்ம ஆளுகை செய்யும் போது ஒரு நாள் நாம் ஆண்டவரோடு ஆளுகை செய்வோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படி ஆண்டவருக்கு நாம் மகிமையான வாழ்க்கையை நாம் வாழும்போது ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவரோடு நான் அரசாளுவேன். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பது ஆண்டவரை துதிப்பது. வாழ்க்கை என்பது ஆண்டவரை நம்புவது.
வாழ்க்கை என்பது ஆண்டவரை நேசிப்பது. வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல நான் ஆளுகை செய்ய வேண்டும், இதற்கு பிற்பாடும் என்னோட வாழ்க்கை இருக்கிறது. அப்பொழுது நான் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்துல நீர் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீர். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவரே, வாழ்க்கை என்பது உம்மை துதிப்பது மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது உம்மை நம்புவது. நீர் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க, அதனுடைய பொருளை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்க கிருபை தந்தீங்களப்பா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இதோடு முடிகிறது அல்லப்பா. இந்த வாழ்க்கை நித்தியம் வரைக்கும் எங்களை கொண்டு செல்கிறதா இருக்கிறபடினால, நித்தியம் வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே நாங்கள் அரசால சித்தம் கொண்டு இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே பாவத்தை ஜெயித்து உமக்கு மகிமையாக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நீர் கட்டளையிட முடியாது கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை நீர் தந்திருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா நேரத்திலும் பாவத்தை நாங்கள் ஜெயித்து அதை ஆளுகை செய்கிறதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நீர் கட்டளையிட முடியாது கேட்கிறோம். அப்படி ஆளுகை செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே, இந்த உலகத்துல மாத்திரமல்லப்பா ஆண்டவரே, அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே நாங்கள் உம்மோடு கூட உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் அரசாளுவோமே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மேலான நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய திட்டங்களிலே ஆண்டவரே தேவ கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்த முடியாது கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை அவர்கள் மேலே ஆண்டவரே பிரகாசிக்க பண்ணி ஆண்டவருடைய கிருபையை கட்டளையிட்டு உம்முடைய சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை ஆளுகை செய்தருளும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அவர்களை நடத்தும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளாக போடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you.